நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் இதற்குரிய ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பாராக. இந்த நேரத்திலும் கூட அங்கிள் அவர்கள் பைபிள் ஸ்டடியை நமக்கு நடத்தி கொடுப்பார். ஹல்லேலூயா. இதான் நம்ம புது சர்ச்சு பார்த்தீங்களா, திடீர்னு ஒரு சரி நான் இப்போ ட்ரை பண்ணி பார்த்தேன் ஒரு படத்தில். என்ன படிச்சுட்டு இருக்கோம் ஞாபகம் இருக்கா? எந்த புக்கு? வெரி குட் வெரி குட் வெரி குட். எத்தனை பாகமாக பிரிச்சிருக்கோம்? 10 பாகம். யாராவது சொல்ல முடியுமா 10 பாகத்தை? இருந்து ஆதிகாலம், கோத்திர பிதாக்களின் காலம், எய்த்திய, அப்புறம் வனாந்தர பயணம், சுதந்திர காலம், நியாயாதிபதிகள், 6வது தேசங்களை சுதந்திரத்தை டிவியை 2ஆக பிரிச்சிருக்கோம். நியாயாதிபதிகள் காலம், 7 ஐக்கிய ராஜ்ய காலம். வெரி குட். பார்ப்போம். புலவுப்பட்ட பிறகு என்ன நடக்கும்? எங்கே போகிறாங்க புலவுப்பட்டு? சிறையிருப்பின் காலம். வெரி குட். அடுத்தது திரும்பி வந்த காலம். இதை நான் ஒவ்வொன்றா நின்று பார்க்கறதுக்கு இல்லை, கொஞ்சம் முக்கியமான டாபிக் இருக்கிறதுனால இந்த நாளில் ஃபாஸ்ட்டாக போக போகிறேன். எண்ணாக மொத்தம் 36 அதிகாரங்களை பகுப்பாய்வு செய்தோம். இது சீனாயில் இந்த சார்ட்டை வச்சுட்டு நீங்கள் பைபிளை வாசிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நல்ல உங்களுக்கு புரியும். சீனாயில் புறப்படா இது எல்லாமே நீ வனாந்தர பயணத்தில் இந்த இடங்கள் இந்த சம்பவங்களெல்லாம் நடக்கிறது. இதை ஒவ்வொன்று விளக்க நான் கொடுக்குறேன். வேவி பார்க்க போகிறது பிரமாணங்கள், பலிகள், கோராகுடைய மீறுதல். அது ஒரு முக்கியமான டாபிக். கூடாதுன்றப்புறம் நீர் தான் பெரியவரா அப்படின்னு சொல்லி கோராகு மீறுதபடியினால் என்ன நடந்தது சொல்லுங்க. கோராகுடைய மீறுதல்னால் வந்த பலன், பூமி 2ஆக பிளந்து அவர்களை என்ன செய்து விழுங்கி விட்டது. ஜனங்களை விழுங்கிய பூமி. அது அப்படி சம்பவம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது 16ஆம் அதிகாரத்தில் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படியாக மோசே சொல்வார் ஆரோன்ட்ட, நீ இந்த தூபகரண்டியை எடுத்துகிட்டு உள்ளுக்கு போ, அவர்களுக்கு பாவ நிவர்த்தி செய்ய தொடங்கும்படியாக. அதனால தான் கடும் கோபம் புறப்பட்டது, வாதை தொடங்கிட்டுன்னு சொல்லி நிறைய பேர் மறிக்க ஆரம்பித்தாங்க. மற்றபடி வாதைத்தினால. ஸோ அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய்தாங்க. அக்னி கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஜனங்களை பட்சிக்க ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ 16:48 செத்தவர்களுக்கும் உயிரோடவர்களுக்கும் நடுவாக நின்று வாதை நிறுத்தப்பட்டது. இந்த அக்னி நிறுத்தப்பட்டது. கிட்டத்தட்ட 250 பேர் அந்த இதில் செத்து போனாங்க. 250 பேர். சரி, அடுத்தது வனாந்தரத்தில் துளிந்த ஆரோனின் கோல். அது என்ன? எதுக்கு வனாந்தரத்தில் துளிந்த ஒரு ஆரோனின் கோல்? நம்ம இல்லையோ, எதுக்கு கோலை கொண்டு 12 கோல் வைக்க சொன்னாங்க? எதுக்காக வேண்டி மோசே சொன்னார்? நீர் தான் பெரிய இவரோ. 12 கோத்திரத்தை சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்களும் பெரிய ஆள். அங்கே போராட்டமே இருந்தான். மோசைக்கு விரோதமாக மீரியாம் ஆரோனும் கூட கலெக்ட் பண்ணாங்க. அப்போ தான் சொன்னார், மோசே சொன்னார், அந்த தொழிந்த கோலை 12 கோத்திரத்தில் ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு ஒரு கம்பை வைங்க.
யாருடைய கோல் துளித்தது? ஆமாம், அது தேவன் தெரிந்து கொள்ளுகிற மனிதன் யார் என்று சொல்லி ஆரோனுடைய கோல் துளித்தது. சரிதான். என்னாகமும் 17 பார்த்தீங்கன்னா இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளித்திருந்தது. நம்ம இதிலிருந்து பார்த்தோம், இந்த ரெசரக்ஷன், காட் இஸ் பிரிங்கிங் லைஃப் அவுட் ஆஃப் டெத். அந்த கம்பு வந்து சாதா கம்பு தான், ஆனால் அது துளிர்ந்தது. அதே போல தான் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்த இயேசுன்னு சொல்லி கடந்த 3 மாதத்துக்கு முன்னால் நம்ம படித்தோம். சூப்பர் நேச்சுரல் ஆக்ட் ஹேப்பன். அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை படங்களை கொடுத்தது. அதில் என்ன மிராக்கிள்? துளிர்த்தது ஒன்று தான், பரவாயில்ல. வேற என்ன மிராக்கிள் இருக்குதுல்ல? சரி, வந்துச்சு. வேற இன்னொன்று மிராக்கிள் இருக்குதா? கண்டுபிடி. இதுலேயே தான் இருக்குது, இந்த வசனத்துக்குள்ளதான் இருக்குது. இதுதான் ஆராய்ந்து பார்க்குது. யார் சொன்னா? சொன்னீங்க, சாந்தி சொன்னீங்க. கனி எப்போ கொடுத்துச்சு? கனி கொடுக்கணும்னா எவ்வளோ நாள் ஆகும்? பூ பூத்து துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுக்கறதுக்குன்னா எத்தனை நாள் ஆகும்? சரி, துளிர் வந்துச்சு, ஓகே. ஒரே ராத்திரியில் என்ன ஆச்சுது? எல்லாம் வந்து விட்டது. அப்போ வனாந்திர இந்த 20 மேரிபா தண்ணீர், மோசேயுடைய மேரிபா தண்ணீர் என்ன? மேரிபா தண்ணீர் ஞாபகம் இருக்கா? 2 சொல்லுங்க. அதான் வெரி குட். மேரிபா தண்ணீர்மாங்க. ஒன்று வந்து ஓரேபில். எங்கே ஓரேப்? அதை நான் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுறேன். என்னென்னா மேரிபா தண்ணீரில் நடந்தது என்னென்னா, நான் அதுக்கு தலைப்பு முதல்ல கொடுத்தேன். இஸ்ரவேலரோடு கூட நடந்த ஞான கன்மலை யாரு? இயேசு கிறிஸ்து. எண்ணாகமம் 20வது அதிகாரத்தில் அது வருகிறது. ஆண்டவர் வந்து மோசேகிட்ட சொன்னார், முதல் முறையில் எங்க ஓரேபில் நான் மலையின் மேலே நிற்பேன், இந்த மலையை நீ வந்து அடி அப்படின்னா. எப்போ? யாத்திராகமும் 17ஆம் அதிகாரத்தில். இப்போ எண்ணாகமும் 20ஆம் அதிகாரம் வந்தாச்சு. ஆன் த வே, பயணம் நடந்து கொண்டு இருக்கிறது. கடவுள் சொன்னாரு, நீ அந்த மலையை பார்த்து பேசு அப்படின்னு. கண்மலையை பார்த்து பேசுங்கள் அப்படிதான் சொன்னார் ஆண்டவர். ஆனா அவன் என்ன செய்தான்? ஒரு அடி. பயங்கர அவருக்கு கோபம் வந்துச்சு. கண்மலையை அடித்த மோசே. ஆனால் நடந்தது என்ன? தேவன் கோபம் அடைந்தார். என்ன செய்யல? என்ன சொன்னாரு? மோசேய, கானான் தேசத்தை நீ காண்பதில்லை. ஏன்? கானான் தேசத்துக்கு வந்தாரா மோசே? வந்தாரா இல்லையா? போகவே இல்லையா? இல்லை, அருண் போகலைங்கிறப்ப வேற யாராவது போனாருன்னு ஏதாவது? எப்போ? மரித்த பிறகு எப்போ போனாரு? யார் கூட? ஆமா, இயேசு கிறிஸ்து மறுபடி. அப்ப ஏன் நுழையலன்னா கீழ்ப்படியாமை. ஏன்னா நீங்க என்ன பரிசுத்தம் பண்ணல. ஆண்டவர் தான் சொன்னாரு. மோசே யாரை நோக்கி சொல்லுகிறார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக என்ன நீங்க பரிசுத்தம் பண்ண கைவிட்டுட்டீங்க. நான் சொன்னேன் என்ன பேசுங்கன்னு தான் நான் சொன்னேன். அது முக்கியமான காரியம். 2வது வேற என்ன காரணம்? பரிசுத்தம் பண்ணும்படியாக என்ன விசுவாசியம் வர்றது. வேற வாசிங்க. எண்ணாகம 20:12. விசுவாசியாமல் போனபடியினால் இல்லை. வேற என்ன காரணம்? இதே போல ஓரேபில் நடந்துச்சு. உங்களோட சம்பவம் ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, இது எப்ப நடந்துச்சு? ஞான கண்மலை. மோசையை பார்த்து சொன்னார். 17ஆம் அதிகாரத்தில் இருக்குது. நீங்க இந்த 17ஆம் அதிகாரத்தில் நீ மூப்பர்ல சிலரை கூட்டிட்டு போய் அந்த கண்மலையை ஜனங்களுக்கு முன்னால் நடந்து போய் அடி அப்படின்னாரு.
அடித்தார், தண்ணீர் வந்தது. இப்போ இவர் இவ்வளவு தூரம் கோபப்படுவதற்கு காரணம் என்ன? அங்க இதுல சொன்னாரு, நான் அங்க கண்மலையில நிற்பேன். நின்னது யாரு? தேவன் தான். ஆனா இயேசு கிறிஸ்து நம்ம சொல்ல முடியாது. ஆனா பின்னால கொரிந்தியர்ல வரும் பொழுது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல அவர்களோடு நடந்த கண்மலை கிறிஸ்துவே. மலையின் மேல நின்னதுதான் தேவன், அது இயேசு கிறிஸ்து. கிறிஸ்டபனி வாங்க இங்கிலீஷ்ல. நிறைய இடங்கள்ல இயேசு கிறிஸ்துவை பல இடங்கள்ல பழைய ஏற்பாட்டில் காணலாம். எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து நின்னார்? யாருக்கு தெரியுமா? மோசே அந்த அக்கினி நடுவில் இருந்து பேசின தேவன் இயேசுவாக இருக்கலாம். எரிகோவில் ஒரு ஆள் நின்னாரே, யாரு? எரிகோ பட்டணத்துக்கு வெளியே போகும்பொழுது யோசுவா அப்படியே பாப்பா, அங்கே யார் நிற்கார்? உருவிய பட்டயத்தோடு ஒரு தான் நின்று கொண்டிருந்தார். உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பயப்படே தெரியாத ஆளுங்க மாதிரிலாம் உட்காந்துக்கிட்டு இருக்கியே, சொல்ல பயந்து போயிடும். இன்னும் அநேக இடங்களில் பார்க்கலாம். 2வது 4வது நபர் யார்? ஒரு இடத்துல 4வது நபர்னு சொல்லுவாங்க, த 4th பர்சன். பசங்க யாராவது சாதராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினி நடுவில் விழா வந்த பொழுது 4வது நபராக விழா வந்தவர் யாரு? இயேசு. அதே மாதிரி இந்த அவர்களோடு வந்த ஞான கண்மலை, இந்த வசனம் இருக்கு பாருங்க, வாசிங்க எல்லாரும் சேர்ந்து. எல்லாரும் ஒரே ஞானபானத்தை இதில் வழியே பார்த்து வாசா போதும். குடித்தார்கள். எப்படி அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார். அந்த கண்மலை கிறிஸ்துவ. முதல்ல அந்த கண்மலையை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? முதல்ல அடிக்க சொன்னார். ரெண்டாவது என்ன செஞ்சுட்டாங்க? அப்போ கோவப்பட காரணம் ஒன்று, விசுவாசியாமல் போனபடினால. இன்னொரு முக்கியமான காரணம், ஒரு முறை தான் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட வேண்டும். திரும்ப திரும்ப நம்முடைய வாழ்க்கையில் அவரை அடிக்கக்கூடாது. அதுதான் இதோட சத்தியம். அடுத்தது ஜனங்களுடைய முறுமுறுப்பு. எங்களுக்கு எங்கே கொண்டு வந்து வனாந்தரத்தில் ஃபுல்லாகவே முறுமுறுப்பு தான். அப்போ என்னாச்சுது? வெண்கல சர்ப்பம். தேவன் கொள்ளிவாய் சர்ப்பங்களே அனுப்பினார். ஜனங்களுக்கு முறுமுறுப்பு வந்ததுனால கொள்ளிவாய் சர்ப்பங்கள் வந்த பொழுது அநேகர் மறுத்து போனார்கள். மறுத்த உடனே ஜனங்கள் மோசையிட்ட வந்து முறையிடுகிறாங்க, ஐயா நீங்கள் இந்த மாதிரி நாங்கள் சாவறோம், எங்களை காப்பாற்ற வழியே பண்ணுங்க. அவன் மோசே ஆண்டவரோடு வேண்டிக் கொண்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், ஒரு வெண்கல சர்ப்பத்தை நீ செய்து தூக்கி வை, அதை பார்க்கிற ஜனங்கள் பிழைப்பார்கள். அதே மாதிரி வனாந்தரத்தில் இப்படி ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து ஒரு கம்பத்தில் தூக்கி வைத்தார்கள். அதை பார்த்த பொழுது அப்படியே 21 அதிகாரம் பார்த்தீங்கன்னா 9ஆம் வசனத்தில் போட்டிருப்பாருங்க. அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை கம்பத்தின் மேல் வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். இதுல இந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கும் பொழுது என்ன நடக்கிறது? விஷம் இறங்கி விடுகிறது, நீங்கி விடுகிறது. இந்த விஷம் இறங்கி விடுகிறது. ஆனால் பின்னாட்களில் இயேசு கிறிஸ்து இதை ஒரு உவமானமாக கொண்டு வருவதை யோவான் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். நிக்கதேமோடு பேசி முடித்து வரும் பொழுது ஆண்டவர் சொன்னார், சர்ப்பமானது 14:3-14 யோவான் 3:14 சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். எனக்கு இது முன்னாட்களில் இதை வாசிக்கும் போது என் மனசு கஷ்டமா இருக்கும். ஏன்னா பாம்புக்கு சமானமா எப்படியாவது இயேசு கிறிஸ்து ஆவார். உங்களுக்கு யாருக்காவது வந்திருக்கா சந்தேகம்? ஒரு பாம்புக்கு சமானமாக தானே சொல்லப்பட்டிருக்குது, அப்படிதானே? ஏன் என்ன நடந்தது?
எதுக்காக அப்படி சொன்னார்? பாம்புனால பாவம் வந்தது. அதே பாம்பு அடிக்கப்பட்டது. இது தலை நசுக்கப்பட்ட பாம்பு. இந்த பாம்பு நீங்க பாத்தீங்கன்னா தலை நசுக்கப்பட்ட பாம்பு. ஆதியாகமம் 3:15 என்ன சொல்லிருக்கு? யாராவது சொல்ல முடியுமா? வாசிக்க முடியுமா? என்னது? வாசிங்க. ஆதியாகமம் 3:15. அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அது. இது தலை நசுக்கப்பட்ட பாம்பு, புரியுதா? ஆனா செத்த பாம்பு. ஒரே ஒரு மிரட்டல் தான் அங்க நடக்குது. அதை நோக்கி பார்த்த பொழுது பிழைத்தார்கள். ஒண்ணு. அதே போல மரித்து நம்மளுடைய பாவங்களுக்காக மரித்து போன இயேசுவை நோக்கி நீங்களும் நானும் பார்க்கும் பொழுது நம்மிலிருந்து பாவ மன்னிப்பு நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. இன்னொன்று, ஏன் வெண்கல சர்ப்பம்? எதற்காக வெண்கல சர்ப்பம்? வெண்கலம் நியாய தீர்ப்பை குறிக்குது. வெண்கலம் என்னது? அதனால the judgment has been done. ஏற்கனவே நியாய தீர்ப்பு செய்தாகிவிட்டது. அப்போ அங்க நீங்கள் நோக்கி பார்த்த பொழுது உங்களுடைய பாவம் இறங்கினது போல தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ, அதான் ஒண்ணு ரொம்ப முக்கியம், அவனுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கப்படும். அதனாலதான் தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும் படிக்க அவருக்கு தந்தரளி. ஆமா. அதனால இயேசு சொன்னார் ஒரு இடத்துல, யோவான் 8:28 சொல்லுகிறார், அதனால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும், மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு. அப்புறம் வாசிங்க, நான் என் சுயமா வந்து செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்று அறிவீர்கள். பூமியிலிருந்து அவர் உயர்த்தப்பட வேண்டும். வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல அவரை பார்க்கும் பொழுது நியாய தீர்ப்பு செய்தாகிவிட்டது. நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். சிலுவையில் தூக்கப்படுகிற எவனோ என்னது? அவர் இயேசு நமக்காக சாபமானார். அல்லேலூயா. நம்முடைய சாபங்களை அவர் எடுத்துக்கொண்டார். அப்போ அவரை விசுவாசிக்கிறவன் அப்படின்னு அர்த்தம் என்ன? நீ எனக்காக மறுத்து மனம் கசந்து அழுது மனம் திரும்பி விடுகிறவன், அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் அப்படின்னா அர்த்தம் என்ன? பழையெல்லாம் போயிருக்கணும், போனோம். பழையதையும் வச்சுட்டு புதுசு இருந்தா ரட்சிக்கப்பட்ட மாதிரியே இருக்கும். அது என்ன அர்த்தம்? செத்தாச்சு, செத்தவனி. அதனால பவுல் கலாத்தியர்கள் எழுதும்போது அது வரும், நானும் அந்த சிலுவையை குறித்து நான் இந்த உலகத்திற்கு நானும் உலகம் எனக்கும் சிலுவையில் அகன்றிருக்கிறது. அப்ப நீ அந்த பாம்பை, செத்த பாம்பை நோக்குகிறது போல மரித்து போன இயேசுவை நோக்கும் பொழுது உன்னுடைய பழைய மனுஷன் அவரோடு கூட இணைந்து விட வேண்டும். புதிய மனுஷன் அவரோடு கூட உயிர் தெழுந்து எழும்பி வர வேண்டும். அல்லேலூயா. அதான் என்னுடைய முக்கியம். அதனாலதான் யோவான் 12:32 சொல்றார், நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் எடுத்துக்கொள்வேன். அவர் உயர்த்தப்பட்டிருக்கிறார், பிதாவின் வலது பார்சத்தில் வீட்டிருக்கிறார். நமக்கு ஒரு நம்பிக்கை, எப்போ மரணம் வரணும்னு தெரியாது. எப்போ மரணம் யாருக்கு எப்போ வரணும்னு தெரியாது. அதனாலதான் கிறிஸ்தவர்கள் எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். வயது வரம்பு கிடையாது. ஆண்டவர் எடுக்கிற நேரம் நம்ம பதில் சொல்ல முடியாது. குழந்தைகள் போகிறாங்க, வாலிப வயது போகுது, வயதானவர்கள் போகிறாங்க. இப்படி அநேக இந்த கொரோனா டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கவே இல்லை இப்படிலாம் நடக்கும். அதனால தான் ரொம்ப லெத்தார்ஜிக்காக இருக்கக்கூடாது. நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரும் என்னிடத்தில் எடுத்துக்கொள்வேன். இயேசு கிறிஸ்து நிறைய காரியங்களை செய்திருக்கேன். அதில் இப்போ நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண வருது. இன்னைக்கு டாபிக் அடுத்தது என்னன்னா, எண்ணாகமம் 22ஆம் அதிகாரம். யாருக்கெல்லாம் தெரியும்
இந்த பிலேயாம் பாலாக்கை பற்றி தெரியுமா தெரியாதா? பாலாக் யாரு? மோவாபிய ராஜா. பாலாக் யாரு? நிறைய தேசங்கள் உண்டு. நம்ம நாடுகளை குறித்து எடுத்தோம். என்ன நாடெல்லாம் இருக்குது? இஸ்ரேலை சுற்றி உள்ள நாடுகள் ஒரு நாடாவது சொல்லுங்களேன். யார் ஒருத்தர்? மோவாபியர், அம்மோனியர், ஏதோமியர், மெசபடோமியா, என்ன பாபிலோன் இருக்குது. பாபிலோன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா. அசிரியா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா. சிரியா கேள்விப்பட்டிருக்கீங்களா? லெபனான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? காசா கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா எல்லாம் டக்குனு மறந்து போச்சு. புரியுதா? இந்த மோவாபிய ராஜா, இந்த படத்துல இந்த ரைட் சைட்ல இருக்கிறது தான் மோவாபிய ராஜா. கழுதையில வந்துகிட்டு இருக்கிறது யாரு? பிலேயாம். சரியா? நடக்கிற சம்பவம் அதான் அந்த ஸ்டோரி. இது 22 25 வரை இருக்குது. பாலாமும், இப்போ பாலாம் இல்லை, அது இங்கிலீஷ்ல இருந்து அப்படியே போட்டாரு, பிலேயாமும் பாலாக்கும். அதான் அந்த சம்பவம். இந்த பாலாக்குங்கிறவன் மோவாபிய ராஜா. இந்த மோவாபிய ராஜா ஒரு நாள் இந்த பிலேயாம்ங்கிறவனை கூப்பிடுறான். அவன் எங்க உள்ளவனா? மெசபடோமியாவில் உள்ளவன், பாபிலோன்ல உள்ளவன். மெசபடோமியா, பாபிலோன், சினேயர், கல்தேயர் எல்லாமே ஒரு ஒரே தேசத்து தான். இன்னைக்குள்ள ஈராக்கை குறித்தது. இவன் எதுக்காக வேண்டி கூப்பிட்டான்னா, இஸ்ரேல்ல இருந்து ஒரு கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. அவன் சொல்றான், பூமியின் விசாலத்தை மூடுகிற தேசம். இவனுக்கு ஒரு பயம் பாலாக்குக்கு. ஏன் பயம்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கிருந்து வர்றாங்க? ஞாபகம் இருக்கா? எகிப்துல இருந்து. எதுல இருந்து? அடிமைத்தனத்திலிருந்து வர்றாங்க. அப்படித்தானே? அங்க ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்னன் யாரு? பார்வோன். பார்வோன் எப்படி வல்லமையானவனா, பராக்கிரமசாலியா அல்லது ரொம்ப வீக்கா? பயங்கர கவர்மெண்ட். அவர் பெரிய சேனைகள் உண்டு, ரதங்கள் உண்டு. அந்த நாட்கள்ல அந்த இடங்கள்லயே பெரிய சேனைகளை உடையவன் பார்வோன். இன்றைக்கு கூட அது ஆச்சரியமா இருக்குது. இந்த ஜனங்கள் அந்த பார்வோனையே ஜெயித்து சிவந்த சமுத்திரம் 2ஆக பிரித்து தேவன் அவர்களை வழி நடத்தி வந்தார். பாலாக்குக்கு இது தெரியுமா? தெரியும். ஏன்னா அந்த பக்கத்தில் உள்ளவங்களுக்கு நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் தெரியும். உதாரணத்திற்கு நம்ம அந்த அந்த ஸ்திரீ பேர் என்ன? ராகாப். ராகாப் யாரு? எரிகோ மதில்ல இருந்த அந்த வேசி இல்லையா? சத்தம் போட்டு தொண்டை தள்ளிதான் போகுது. எரிகோ மதில்ல இருந்த வேசிக்குமே தெரியும் உங்களை பற்றி எங்களுக்கு பயம் கொடுத்து போச்சு அப்படின்னு. அவ இருக்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எவர்தான் நதி. அவன் அந்த பக்கம் இருக்கா. மோவாபு அங்க இருக்குது. மோவாப் ராஜ்யம், அம்மோன் ராஜ்யம், மோவாப் எல்லாம் இந்த பக்கம் இருக்குது. இந்த பக்கம் தான் இஸ்ரேல் ஜனங்க வந்து கொண்டு இருக்காங்க. அவளுக்கே தெரிஞ்சிருக்குது எவ்வளவு இதுன்னு. அப்படின்னா மோவாப் ராஜாவுக்கு நல்லாவே தெரியும். அப்ப இந்த மோவாபிய ராஜா பாலாக், ஒரு மனுஷன் இருக்கான். அவன் தீர்க்க தரிசின்னு நான் கேள்விப்படுறேன். அவனை கொஞ்சம் கூட்டிட்டு வா. எதுக்கு தெரியுமா? அவன் சொன்ன காரியங்கள் நடக்கும்னு கேள்விப்பட்டேன். அவன் பேரு பிலேயாம். அவன் அந்த ஆளுகிட்ட கூப்பிட்டு சொல்றான், மாடு வெளியில் புல்லை மேய்கிறது போல இந்த கூட்டம் நம்ம சுற்றி இருக்கிற யாவையும் மேய்ந்து விடுன்னு பயன்படுத்தி போச்சு. இந்த நடுவில் இருக்காங்கல்ல, நடுவில் இஸ்ரேல் அங்கிருந்து வர்றாங்க. அந்த படத்தை பாருங்க. மேல இருந்து மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் அவளை வழி நடத்துது.
இப்போ அடுத்தது மோவாப் தேசத்தை அவங்க பிடிச்சிருவாங்க. அதனால இந்த மோவாப் ராஜா என்ன செய்யறான், இங்க இருந்து ஆள் அனுப்பி பிள்ளையன்ட்ட போய் சொல்லுங்க, மாடு மேய்கிற கூட்டம் ஒன்று நாம் போல நம்மளை எல்லாரையும் மேய்ந்து போடும். அதனால அவர் பூமியின் விசாலத்தை மூடுகிற தேசம். அவங்க பயங்கரமா இருக்காங்க, அவங்க முன்னால் நம்ம நிற்க முடியாது. ஏன்னா அவனுக்கு பயம். அவன் கூப்பிட்டு என்ன சொல்றான், நீ இந்த ஜனங்களை சபி அப்படிங்கிற சபிக்க சொல்லுகிறான். எதற்காக சபிக்க சொன்ன? அவன் யுத்தம் தானே பண்ணணும். இவங்க நாடோடிகள் தானே, யூதர்கள் யுத்தம் தானே பண்ணணும். இந்த பிள்ளையம்மா கொண்டு பூமியின் விசாலத்தை மூடுகிற கூட்டம், மாடு மேய்கிறது போல நம்மளை மேய்ந்து போட்டுருவான். எதுக்காக அப்படி பயந்தான்? அவனுக்கு தெரியும், பார்வோனால முடியும், ஒண்ணும் பண்ண முடியல. வார வழியில சமுத்திரத்தால ஒண்ணும் பண்ண முடியல. அமலேக்கியர்களால ஒண்ணும் பண்ண முடியல. எல்லா இடங்களிலும் தேவன் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் நடத்துகிறார். அப்புறம் மன்னாவை கொடுத்தாரா? கொடுத்தார். வேற என்ன கொடுத்தாரு? காடைகள் கொடுத்தாரா? எல்லாம் கொடுத்தாரு. அப்போ இவனுக்கு என்ன பயம்? இவன் வந்தான்னா நம்மளை அழிச்சிருவான். ஒரே வழி, சிப்போரின் அவர் தான் சிப்போரின் குமாரனாகிய பாலாக். அந்த பாலாக் பிலேயாமை கூப்பிட்டு அவர்களை சபித்து விடு என்று அழைக்கிறான். எப்படி சபிக்க அழைக்கிறான்? நல்ல ஞாபகம் வைங்க. நாமும் பரலோக பயணம் செல்லும் பரலோகவாசி உண்டா இல்லையா? எங்கே போய்கிட்டு இருக்கோம்? அவங்க எங்கே போய்கிட்டு இருக்காங்க சொல்லுங்க? கானான் தேசத்துக்கு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு. நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? பரலோக ராஜ்யத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். அப்படிதானே? போகும்பொழுது நமக்கு எதிராக பாலாக்கு போல நமக்கு எதிராக இருக்கிறது யார்? சாத்தான். நல்லா கரெக்டா சொன்னாங்க. நமக்கு எதிராக இருக்கிறவன் யாரு? சாத்தான். அவன் என்ன செய்வான் தெரியுமா? முதல்ல உங்களோட நேரம் யுத்தம் பண்ண மாட்டான். உங்களை முதல்ல சபிக்க சொல்லுவோம். இந்த ஜனங்களை பார்த்து சபி. உண்மையிலே நான் சொல்றேன், ஒரு ஊழியக்காரனோ அல்லது ஒரு ரட்சிக்கப்பட்டவர்களோ ஆண்டவருக்கு உண்மையாக வாழும் பொழுது நம்ம பின்னால் நான் எடுக்கிற சர்வாயுத வர்க்கம் தான் பின்னால் எடுத்துருக்கேன். சர்வாயுத வர்க்கத்தை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? சர்வாயுத வர்க்கம்னா தெரியுமா? என்ன சர்வாயுத வர்க்கம் என்னெல்லாம்? தரைச்சரா கொஞ்சம் நான் நிறைய காட்டிடுறேன், உங்களை சோதிக்க வேண்டாம். பாருங்க உங்களுக்கு எவ்வளவு கொண்டு வந்திருக்கேன்னு. பார்த்துருங்களா? ரட்சியனும் என்னும் தலைச்சரா, நீதி என்னும் மார்க்கவசம், சத்தியம் என்னும் இடைக்கச்சை, தேவவசனம் எதுல? பட்டயம். அப்புறம் விசுவாசம் என்னும், அப்புறம் சுவிசேஷ ஆயத்தம் என்ற பாதரட்சை. இல்லையா? இதை கொண்டுட்டு தான் நீங்க போய்கிட்டு இருக்கீங்க. சாத்தா என்ன செய்வான்? உங்களை முதல் வேலையா இதை தான் கழிச்சு எடுப்பான். நீதி என்னும் மார்க்கவசம். அது உங்க தலையில் உள்ள தொப்பி எடுக்க பார்ப்பான். உங்க சர்வாயுத வர்க்கத்தை எல்லாத்தையும் உறிஞ்சு போட்டுட்டான்னா உங்களை அட்டாக் பண்றது ஈஸி. இப்போ ஏன் ஊழியம் பண்றாரு? நீங்க சும்மையா நினைக்கிறீங்க? இந்த ஊழியம் அவர் சும்மா யானதானம் பண்ணல. நம்ம ஜபிக்கணும் இந்த குடும்பத்திற்காக. இந்த குடும்பத்துக்காக ஜபிக்கணும். இன்னைக்கு நான் தான் நினைச்சேன், இப்போ ஜபிக்க போறேன். பிரீத்திக்காக, பையனுக்காக, ஐயாவுக்காக, அம்மாவுக்காக.
யுத்தம் வந்து கர்த்தருடைய சத்தம் விட மாட்டான். எனக்கு தெரியும், நான் அனுபவப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நான் அனுபவப்படுவேன். ரெவலேஷன்லாம் எடுக்கும் பொழுது நம்மளை பட்டாத பாடுபடுத்துவோம். பிசிக்கலாக இருக்கலாம், அசால்ட்டு எங்கேருந்து வரணும்னு தெரியாது, அடி வாங்கலாம், எல்லாம் நடக்கும். அவனுக்கு வேலை என்னன்னா அவனை சபி. கிறிஸ்தவனை முதல்ல சபிச்சிரு. அவன் வந்து கம்ப்ளீட்டா இந்த சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துருவான். அதுக்கு பிறகு ஈஸியாக அட்டாக் பண்ணிடுவான். அதான் பாலாக்கதான் சொல்றான். அதனால தயவுசெய்து உங்களுக்கும் நான் சொல்லித்தரேன், இந்த பாலாக்க மாதிரி பிள்ளைகளையோ குடும்பத்தாரையோ எக்காரணம் கொண்டு சபிக்காதங்க. கோபத்தில் அடிச்சிருவான், நீ எல்லாம் உருப்படவே இல்லை பையனை சொல்லிடுவோம். இன்னும் இந்த எவ்வளவுக்கு நீங்க அட்டாக் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இவன் எதுக்காக வேண்டிய அவன் பாலாக்கு அந்த அவனை கூப்பிட்டு சபிக்க சொன்னான். அவனால ஜெயிக்க முடியாது. அதனால அவன் என்ன டெக்னிக் பண்ணான், இது ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், இவர்களை இயேசு பாதுகாக்கிறார், இது ரட்சிக்கப்பட்ட ஜனம், இவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனம். இப்போ இவர்களை நம்ம பாதுகாக்கணும்னா முதல்ல ரட்சிப்படுத்துவோம். அவன் நீதியா நடப்பான், அதை எடுத்துருவோம், உருவிடுவோம். அவன் சுவிசேஷம் சொல்லுவான், அதை உருவிடுவோம், கேவலப்படுத்துவோம். நீ எல்லாம் சுவிசேஷம்னா கேவல உருவு வாயில பேசவே அடி. சாத்தான் நம்மள அப்படிதான் விரட்டுவான். நாம் கானான் தேசம் போய் நுழையக்கூடாது. அதனால நம்ம என்ன செய்துருவோம்னா, நம்ம மற்றவருடைய சர்வாயுத வர்க்கத்தை உருவக்கூடாது, நாம மற்றவர்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இது எல்லாம் சாதாரண காரியம், விளையாட்டுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி அல்ல, இது நித்தியத்திற்கு அடுத்த காரியம். எப்ப என்ன நடக்கும்னு தெரியாது. லைஃபோடு விளையாடக்கூடாது. நம்ம இப்ப என்ன சபிச்சு என்னுடைய இதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா பாதிக்கப்படுங்கன்னா இல்லை, என் குடும்பம், என் மனைவி, என் பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள். ஆனா அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னைக்கு வந்து தேசமா இருக்குதுன்னா அவங்கள சபிக்க முடியல. பிள்ளைகள் அவர்களை ஆசீர்வதித்தான் சபிக்க சொல்றதுக்கு பதிலாக. இது ஒரு ஆழமான காரியம். உங்க சர்வாயுத வர்க்கங்களை ஒண்ணு இல்லாம ஆக்கிடும். பிள்ளையாமை சபைக்கு அழைக்கிறான். பிள்ளையாமும் அங்க போறான், ராத்திரி பைசாவெல்லாம் கொடுத்து அனுப்புறான். நிறைய காசை கொடுத்து நீ வந்து சொல்லணும். அப்போ ஆண்டவர் கேட்கிறாரு பிள்ளையாமட்ட, டேய் உன்ட்ட கொஞ்சம் பேர் வந்தாங்களே, ஆமா எதுக்கு? இந்த இஸ்ரேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கு சபிக்கும்படியா என்ன சொன்னான். அவன் கூப்பிட்டு சொன்னான், நீர் ஆசீர்வதித்தா ஆசீர்வதிக்கிறோமே, நீர் சபித்தா சபிப்பாங்களோ. இருக்காப்போ வாசிங்க, எண்ணாகம 22:20. நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் பிள்ளையாம் காலரை எழுந்து இவன் ஒன்றும் பெரிய தீர்க்கதரிசி ஒன்றும் கிடையாது, கொஞ்சம் விஷயம் உண்டு அவ்வளவுதான். ஆனா என்ன கேட்டீங்கன்னா திருட்டுப்ப பிள்ளையா. ஆனா ஆண்டவர் அவனோட இடைப்பட்டார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பாராமே, நீ சபிக்கிறவர்களை சபிப்பாராமே. அதனால எனக்காக நீ வா, நான் உனக்கு வீடு நிறைய பொண்ணும் பொருளும் தரேன், வந்து அவரை சபித்து விடு என்று. சரி.
அப்போ அப்போ இவனுக்கு எப்படி தெரியும் இவன் ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிற, இவன் சபிக்கிறவர்களை ஆண்டவர் சபிப்பார்னு எப்படி தெரியும்? யார்கிட்ட இருந்து படிச்சு எங்க இருந்து கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? இந்த வார்த்தை எங்க கேட்டிருக்கீங்க? ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாரு? ஆமா, பூமியின் வம்சங்களெல்லாம் உன் மூலமாக. ஆபிரகாம் அந்த பக்கம் போனவன் தான். மெசொப்பொத்தேமியா அந்த பக்கம் முதல்ல போனது இல்லையா? அப்போ இந்த விஷயம்லாம் இவருக்கு காதுக்கு வந்திருக்கும். யாருக்கு? பிலேயாமுக்கு. ஸோ இந்த டெக்னிக்கை அவன் பிடிச்சுக்கிட்டான். போற வழியில அங்கே என்ன நடந்துச்சு? கழுதையை கட்டி கழுதையில ஒரு போய்கிட்டு இருக்காரு. இதுதான் அந்த இது. அங்கே கர்த்தருடைய தூதனார் இடைப்பட்டார். அங்க பார்த்துக்கிட்டு கர்த்தருடைய தூதனார் வந்ததும் கழுதை போக மாட்டாங்க. இவனுக்கு கண்டு திறக்கல. இதெல்லாம் படிச்சிருக்கேளா? படிச்சு எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ இவனுக்கு கண்டு திறக்கல. இவனுக்கு அந்த தூதனை பார்க்க முடியும், கர்த்தருடைய தூதனால. இதுதான் நான் முதல்ல சொன்னேன், இயேசு கிறிஸ்துவாக இருக்கலாம். கழுதை விலகி போகுது. அந்த செவரோட வச்சு இடிச்சுட்டு இவன் கால் இடிபட்டுடுச்சு. அப்பொழுது கழுதையை பிடிச்சி சத்தம் போடுறாரு. கழுதை வந்து நீ என்னை கை கொண்ட நாள் முதல் நான் உனக்கு ஏதாவது செய்திருக்கிறேன். கழுதையினுடைய வாயை ஆண்டவர் திறப்பார். கழுதையே பேசும். வாசிங்க 22:30. அப்போ இவன் கர்த்தருடைய, அப்பதான் இவன் கண்ணு திறக்குது. அப்பொழுது பிலேயாம் கர்த்தருடைய தூதனை நோக்கி நான் பாவம் செய்தேன். 34-35. பிலேயாம் பாலாக்கின் பிரபுக்களோட அதுதான் போய் இப்ப பேச போறான். இது வந்து ப்ரிப்பரேஷன் எப்படி தெரியுமா? நீ அங்க போய் எனக்கு மாடுகள் எல்லாம் பலி செலுத்தி பலிபீடம் கட்டி ரெடியா இருக்கணும், அப்பதான் நான் வந்து தீர்க்க தரிசனம் சொல்லுவேன் அப்படின்னு. எதுக்காக வேண்டி போறான்? அப்போ அவன் கூப்பிட்டது எதுக்கு? சபிக்க. இவன் என்ன போய் செய்ய போறான்? ஆசீர்வதிக்க போறான். அதான் நம்ம அந்த நாளில் பார்க்கிறோம். பிலேயாம் எடுத்துரைத்த வாக்குகள். இடையில உள்ளதெல்லாம் தயவு செய்து 22 - 25 வரை இன்னைக்கு நைட்டு வீட்டில் வாசிங்க. 3 அதிகாரம், ரொம்ப நேரம் எடுக்காது. மொத்தம் பிலேயாமின் கழுதை பேசுகிறது. மொத்தம் 7 செய்திகள் உண்டு. பிலேயாமின் முதல் செய்தி, 2வது செய்தி, 3வது செய்தி. இந்த வசனங்கள் பக்கத்தில் கொடுத்துருக்கேன். பிலேயாமின் 4வது செய்தி, 5வது செய்தி, 6வது செய்தி, 7வது செய்தி. 7 செய்திகள் கொடுத்திருக்கிறார் பிலேயாம். முதலாம் அது வாக்குன்னு சொல்லுவாங்க, பிலேயாமின் வாக்கு. முதலாவது வாக்கு என்ன செய்யலாம் பாருங்க. பிலேயாம் முதலாம் வாக்கு, தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி, கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி. நல்ல, இது யாருக்கு தெரியுமா? யாருக்கு பொருந்தும்? நமக்கு பொருந்துமா? பொருந்தாது. இந்த இனி வாக்கு தத்தங்கள் எல்லாம் நீங்க உங்களை அந்த சீல்ல வச்சு பாருங்க. நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். தேவன் மரத்தில் தூக்கப்படுகிறவனும் சபிக்கப்பட்டவன். இதுதானே நமக்காக சாபமானது யாரு? அப்போ ஒன்னும் சபிக்க முடியுமா? முடியாதா? சத்தமா அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. சபிக்க முடியாது. யாரும் இருந்தாலும் நீ உருப்பட மாட்ட. ஆனா ஒண்ணு, நீ ஒழுங்கா ஹெல்மெட்டும் மார்க்கவும் நீதியும் சத்தியமும் இதெல்லாம் இல்லாம அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு கொஞ்சம் இடையிடையே இதெல்லாம் கழட்டி வச்சுட்டு இஷ்டம் போல ஜீவித்துக்கிட்டு இருந்தா ஈஸியா ஒன்று சபித்து விடுவோம். புரியுதா இல்லையா? ஆமென்.
நிறைய நம்ம மறந்து விடுகிறோம். நிறைய வீடுகளில் பார்த்துருக்கேன். அவரை விட மாட்டான், நீ இது பண்ணுவ, நீ நாசமாக போவ. அது கோபத்தில் விடுறது, உண்மையிலே நாசம் கிடையாது. நீ எல்லாம் மனுஷனா ஆனா நம்ம சும்மா அந்த மரணமும் கண்ணியும் எதில் இருக்குது? அதனால we have to be careful. இந்த நாவை பயன்படுத்தும் பொழுது இதனால வரப்போகிறது நித்திய அழிவு. பார்க்கிறாங்க, யார் சபிக்கிறாங்களோ அவங்களுக்கும் அழிவு, சபிக்கப்படுகிறவர்களுக்கும் அது ஒரு நாளில் அவன் பாதுகாவலோடு ஒழுங்கான இதான் இல்லைன்னா அவனுக்கு அழிந்து விடும். அதனால தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? ஆண்டவர் இது பண்றார். கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? ஏன் இவனால வெறுக்க முடியாது? கர்த்தரை வெறுக்கல, கர்த்தரை அவனை வெறுக்க விடல. யார இல்லையா? ஆமே கூட இருக்கலாம் இல்லையா? அல்லேலூயா. சரி, அடுத்தால கன்மலையிலிருந்து உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். இதை மாத்திரம் பாருங்க. அந்த ஜனங்கள் அங்கிருந்து வர்றாங்க கன்மலை உச்சியில். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா கன்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு மேல இருந்து கீழே பார்க்குறாங்க. அப்போ அந்த பாலாக்கு சொன்னா, டேய் இந்த கடைசி பாளையத்தில் வர்றாங்கல்ல அவங்களையாவது கொஞ்சம் நீ சபிச்சு விடு. ஏன் கடைசி பாளையம்? கடைசி பாளையம் தெரியுமா? அவங்க வனாந்திர பயணம் வர்றாங்கல்ல, கூட்டம் கூட்டமாக வருவாங்க, ஒவ்வொரு கோத்திரமும் வரும். சரி, புரியுதா? முன்னால மோசே, ஆரோன், யூதா, இசக்கார், ஜபுலன், இந்த கூட்டங்கள்லாம் முதல்ல ஒரு கூட்டம். ஓகே, அப்போ அவன் என்ன சொன்னான்? பாலாக்கு அந்த இந்த காலத்தில் பாய் எடுத்துக்கோங்களேன். முதல் பாய், ரெண்டாவது பாய், மூணாவது பாய், நாலாவது, இப்படி தான் வரும். இதில் 4 கோத்திரம். ஒவ்வொரு ஃப்ரண்ட்ல மோசே, ஆரோன்லாம் போகிறாங்க. இந்த கடைசி பாய் இருக்குங்க, அது ஒரு காலத்து ஒரு குரூப். அங்கே ஒரு 4 கோத்திரம். இப்போ அதில் ஒரு 3 கோத்திரம், நம்மளுக்கு 12 கோத்திரம். இந்த கடைசி வர்ற கோத்திரத்தில் யார் வருவாங்கன்னா புறஜாதிகள், யூத மார்க்கத்தில் சேர்ந்தவங்க. யூதர்களும் யூத மார்க்கத்தில் சேர்ந்தவங்க. அவங்க கொஞ்சம் வீக், இவங்க எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ராங் ட்ரைப்ஸ். அதனால அவன் என்ன சொல்றான்? அந்த கடைசி பாளையத்தையாவது நீ பார்த்து சபித்து விடு. அவன் ஈஸியா மாட்டிக்கிடுவான். அவன் கண்மலை சென்று அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். இவனால சபிக்க முடியல. அது மாதிரி யாரெல்லாம் வீக்கா இருக்கிறோமோ, சத்ரு யாரை விழுங்கலாமோன்னு வகை தேடி திரியும். அவன் சத்ரு வகை தேடி திரியும் பொழுது யாரையாவது நம்ம இதில் உள்ள ஒரு ஆளை பிடிச்சி அவன் எடுத்து பயமா, அவன் நேரம் அவங்கள அட்டாக் பண்ண மாட்டான். எப்படி பாலாக்கு பிளேயமும் பயன்படுத்தி அட்டாக் பண்றானோ, அதே மாதிரி நம்மளை அட்டாக் பண்றதுக்கு அநேக பிளேயமுகளை சாத்தான் பயன்படுத்துவான். நிறைய இடங்கள்ல, பள்ளிக்கூடங்கள்ல பிள்ளைகள்லாம் படிக்கிறீங்க, பி கேர்ஃபுல். நம்ம எப்பொழுதும் பாதுகாக்கப்பட்ட பிள்ளைகளாய், தேவன் வெறுக்காதவனை யாரும் வெறுக்க முடியாது. அடுத்தது, அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாக இருப்பார்கள். அப்படின்னா என்ன? சொல்லுங்க, யூதர்கள் எப்படி ஜாதிகளோட கலப்பாங்களா? கலக்க மாட்டாங்க. புற ஜாதிகள்ல கல்யாணம் பண்ணா கூடாது. அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் வேலை ஜாதியிலிருந்து பொண்ணு எடுக்க கூடாதா? அப்படியா? என்ன? அதுதான் நாமும் கிறிஸ்தவர்களோட தான். ஜாதியெல்லாம் குப்பை, மனுஷன் கொண்டு வந்தது. ஜாதிகளோட கலந்த இந்த ஜாதி மீன் பண்றது நம்ம அங்க ஊர்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். அசிங்கமான பேர் வச்சிருக்காங்கல்ல சாதிகளுக்கு பிரிச்சு, நம்மளை வாழ முடியாம பிரிச்செடுத்து வச்சிருக்கிறது இந்த பாழாய் போன சாதி தான்.
அதுலேயும் கிறிஸ்தவர்கள் தான் இதில் அதிகமாக பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. சாரி டு சே தட். கலவாத பிள்ளைகள் அப்படின்னா சும்மா எல்லார்ட்டுமே நம்ம மிங்கிளாக முடியாது. பரிசுத்த கூட்டத்தோடு தான். அல்லேலூயா. அதான் அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படாது இருக்க வேண்டும். அந்நிய நுகம் அப்படின்னாலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவங்களை போய் நீங்கள் கல்யாணம் பார்த்து கொடுத்தீங்கன்னா, எனக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு பொண்ணு லண்டனில் இருக்கு, டாக்டரு, 2 வருஷமாக வரான், ரட்சிக்கப்பட்ட மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணணும். அது ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது மாதிரிலாம் யூதர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஆனால் சொன்னால் நீ இப்போ பாபிலோன் சிறைப்பட்டிருக்கும் பொழுது அந்த தேசத்திற்காக வேண்டுகொள்ளுங்க. ஆனால் அவங்க இன்னைக்கு வர ஆச்சுது அந்த ஜனங்களோட கலவ மாட்டாங்க. கலாச்சாரத்தை பின்பற்றிருப்பாங்க. அவங்க இப்போ ஆப்பிரிக்காவிலேருந்து தான் யூதர்கள் போயிருக்காங்க, கருப்பாக இருப்பாங்க அவங்க. அதான் அந்த கிளைமேட்னால அவங்க மாறிட்டாங்க. ஆனால் அந்த ஊர் ஜனங்களுக்கு பெண்ணை கொடுத்து பெண்ணை எடுக்கிறது ரொம்ப அபூர்வம். யூதர்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாக இருப்பாங்க. இதெல்லாம் ஆசீர்வாதம், நம்ம பற்றி சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள். தொடர்ந்து யாக்கோபின் தோளை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேலின் காற்பங்கை எண்ணுகிறவன் யார்? நீதிமான் மறிப்பது போல நான் மறிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக. இது முதலாம் வாக்கு. 2வது வாக்கு முழுவதோடு முடிக்கிறேன். 2வது வாக்கு 2ஆம் முறை பேசுகிறான். முதல்ல இவனுக்கு கோபம் வந்துடும். என்னடா நான் சபைக்காக கூப்பிட்டா நீ ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்க, சரி ஒன்று செய், உனக்கு இன்னும் நிறைய பொருள் தானே, இன்னொரு இடத்துக்கு வா. அப்படி 3 இடத்துக்கு கூட்டிட்டு போவான். 3 இடத்துல இவனு சொல்லுவான் வரேன், நிறைய கோல்டெல்லாம் கிடைக்கும், பொருளெல்லாம் கிடைக்கும். 2வது என்ன பண்ணுறான்? 2வது வாக்குரைத்தன். அவன் சொல்கிறான், தேவன் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனம் மாறா ஒரு மனபுத்திரன் அல்ல. தேவன் நம்மளை ஒரு தடவை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னது தான். அந்த ஜனங்களை அப்படிதான் சொன்னார். உன்னை ஆசீர்வதிப்போ, பூமியில அம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும்னு யார் மூலம் சொன்னாரு? ஆபிரகாம் மூலம் சொன்னாரு. அதே மாதிரி தான் தேவன் நம்மையும் ஆசீர்வதிக்கிறார். அடுத்தால என்ன சொல்லுங்க, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? இவன் ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கான், சொல்ல 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 சொல்ல. ஏன் இவன் எப்படி இருக்கும் இவ்வளவு தூரம்? அவர் அந்த ஜனங்க அப்படி இல்லையே. இவன் ஏன் இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருந்தான்? புரியுதா இல்லையா? தேவன் அவரோட வழிநடத்தி கொண்டிருந்தார். தேவன் பிழையாம கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அதனால இவனால ஒண்ணும் பண்ண முடியல. அவர் சொல்லி செய்யாத இருப்பாரா? அவர் சொன்னா நடக்கதான் செய்யும். நீ என்ன சபிக்க கூட்டல. ஆனா அவர் சொன்னதுதான். நம்முடைய வாழ்க்கையில இதுதான் நடக்கிறது. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்று சரி ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உனக்கு எதிராக வருகிற எந்த ஆயுதமும். காரணம், நம்ம தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் சொன்னதுதான். அதை ஒரு நாள் நம்மளை விட்டு எடுத்து போட மாட்டார். இவைகளெல்லாம் இந்த பிள்ளையாம் சொல்லுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாமே நமக்கும் பொருந்தும். அல்லேலூயா. சொல்லுகிறான், இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். அடுத்தால பாருங்க, 2ஆம் வாக்கு தொடருது. அவர் ஆசீர்வதிக்கிற அதை நான் திருப்பக்கூடாது. நம்மளை யாரு சிலவங்க சபிப்பாங்க, சிலவங்க இது பண்ணுவாங்க. நீங்களும் அதுக்காண்டி திரும்ப சபிச்சிடாதுங்க, விட்டுருங்க. அது ஆண்டவர் பார்த்துருங்க. ஏன்னா அவர் ஆசீர்வதிக்கணும் அதை. ஆனா அவர் சபிக்க வச்சுட்டீங்கன்னு வைங்க, அப்படின்னு அர்த்தம் என்ன? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்திலிருந்து விழுந்துட்டோம், பாதுகாவல் இல்லாமல் இருந்துட்டீங்கன்னு வச்சுட்டீங்க இருந்தீங்கன்னா நமக்கு ஆகும். நமக்கு ப்ரொடெக்ஷன் எது பாதுகாப்பு கொடுக்குது? கையில் பட்டம் இருக்கா? அதை யூஸ் பண்ணுறீங்களா? கேடகம் இருக்கா? இதை யூஸ் பண்ணாம விட்டீங்கன்னா உங்களை ஈஸியாக வரல இது வந்துட்டு போயிடும். ஸோ அவர் ஆசீர்வதிக்கிறான்னு அதை திருப்பக்கூடாது. நமக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு, நம்ம தேவனுடைய பிள்ளை. அதனால நம்முடைய ரைட்டுக்காக விசேஷங்கள மாம்சத்தில் நமக்கு யுத்தம் பண்ண தோணும்.
வேண்டாம், கர்த்தர் நமக்காக தூங்குவார். கர்த்தர் பார்த்துக்கிடுவார், கஷ்டம் விடுங்க. சில சமயம் நமக்கு ஒரு சில சமயங்களில் திருப்பி ஆறுதல் வராது மாம்சத்தில். நம்மளும் அந்த மாதிரி செயல்பட முற்படுவோம். அவர் யாக்கோபில் அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவரோட. ஏன்னா இவன் வர வழியிலெல்லாம் கீழ்ப்படியாம தான் வந்தானுங்க. அன்னைக்கே அழிச்சிருக்கலாமே. பிள்ளையன் என்ன சொல்றான்? யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறது. யாக்கோபு அக்கிரமம் பண்ணாங்களா? முறுமுறுத்தர் வந்தாங்களா? கொள்ளிவாய் சர்ப்பங்கள் இருந்துச்சுதான், அக்கினி வந்து அவங்கள எரிச்சுதான். ஆனாலும் கூட இந்த ஜனங்கள் வழி நடத்திட்டு வர்ற, இல்லைன்னா அங்கேயே பிடிச்சிருக்கலாம். ஒரு பயணம் போகண்டான்னு அப்பாங்க, உங்களை கூட்டு கொண்டு பெரிய பிரயோஜனம் இல்லை. அதை பெரிய மறிஞ்சிருந்தான். காரணம் அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவளோடு கூட இருக்கான். நல்ல எல்லாரும் கூட நல்ல ஜபிக்க போகிறோம். இந்த காரியங்களை நம்ம சொல்லி ஐயா நம்ம ஜபத்தை நடத்துவோம். ஞாபகம் வச்சுக்காங்க, நம்ம குற்றம் பார்க்கறது இல்லை தான், அக்கிரமத்தை காண்கிறது இல்லை தான். அதையே நம்ம சோக்கா எடுத்துட்டு நடந்துக்கிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் வரும், மனங்கசந்து அழுதும் ஏசா பெற்றுக்கொள்ளும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். அந்த நிலைமைக்கு நாம் போய்விடக்கூடாது. நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறவர் யார்? தேவனாகிய கர்த்தர். நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளா இல்லையா? நம்ம மேலே ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்குதா இல்லையா? நமக்காக இயேசு மரித்து நம்மளை மீட்டு எடுத்திருக்காரா இல்லையா? நமக்காக அவர் சாபமானாரா இல்லையா? நம்ம யாராவது சபிக்க முடியுமா? உங்களை யாராவது சபிச்சாங்கன்னா நீங்கள் சிரிச்சுட்டு போக, என்னையே சபிக்க, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டாச்சு, ஜபிச்சுட்டு போகிறேன்னா போ, அப்போதான் நான் மேற்கொள்ள முடியும். புரியுதுங்களா? நாட்களில் இதை நம்ம கொஞ்சம் அபியாசப்படுத்துவோம். இவ்வளோ கடினமான உபதேசம் எனக்கு தெரியல, ஆனால் இவைகளெல்லாம் நமக்கு தேவையான. கடைசி இன்னும் கள்ளப்ப கிடையாது, அதையும் போய் சொல்லித்தரேன். அடுத்த வாரம் வாசித்து வாங்க, அடுத்த மாதம் வேற ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தி உங்களை உள்ள தள்ளிடலாம். நான் கேட்பேன் அடுத்த மாதம் எப்படி நீங்கள் எனக்கு கண்டுபிடிச்சிருக்கீங்களா இல்லையா? ஐயா வந்து சொல்லுங்க. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தை நம்ம நோக்கி பார்க்கலாம். எல்லாரும் கண்களை மூடி ஒரு மனதோடு கூட அருமையாக கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களா ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்மளை வச்சிருக்கிறார். ஒரு 2 நிமிஷம் மட்டும் கண்ணை மூடி நாம் எவ்வளவு பாக்கியம் பெற்ற ஜனங்களாக நம்ம இருக்கிறோம். மனதார தெய்வ நாமத்தை நம்ம ஸ்தோத்திரிக்கலாமா? எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களா ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறாரு. இந்த உலகம் நம்மளை விரோதிக்கும் போது, இந்த உலகத்தின் சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் எழும்பும் போது, எத்தனை போராட்டங்கள் நமக்கு விரோதமாய் இருந்தாலும் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்து அவர்களை நடத்தின தெய்வம் இன்றைக்கு நம்மோடு கூட இருந்து, நம்முடைய குடும்பங்களோடு கூட இருந்து, எல்லா சத்துருவின் கைகளில் இருந்து ஆண்டவர் நம்மை விலக்கி பாதுகாத்து கொண்டு இருக்கிறாரு. எவ்வளவு பெரிய கிருபை, எவ்வளவு பெரிய கிருபை. அதற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தகுதி உள்ளவர்கள் அல்லதான். ஆனாலும் அவங்க அக்கிரமத்தை பாராதபடிக்கு, அவங்க குற்றங்களை பாராதபடிக்கு கிருபையின் தெய்வமாக அவர்களோடு இருந்தவர். இன்றைக்கு நாமும் எத்தனையோ தடவை ஆண்டவர் விட்டு தூரமாய் சென்றாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரு. கர்த்தர் நம்ம குடும்பத்தோடு கூட இருக்கிறாரு. கர்த்தர் இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருக்கிறாரு. எவ்வளவு பெரிய கிருபை, எவ்வளவு பெரிய கிருபை. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடைத்த மகிமையை கர்த்தர் அடிமையாக எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே உடைய சிலுவையில நீ சிந்தின அந்த ரத்தத்தின் மகிமையினால நாங்களும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமா, நாங்களும் மேன்மைப்படுத்தப்பட்ட ஜனமா, நாங்களும் கிருபை பெற்ற ஜனங்களா எங்களை கர்த்தர் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறீர்கள். ஆண்டவரே கர்த்தர் கொடுத்து வருகிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள், பாதுகாப்புக்காக, எல்லா நன்மையான ஈவுகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் எதிர்பார்த்த ஆண்டவரே ஆவிக்குரிய தன்மைகளை நாங்களும் பெற்றவர்களாய் வாழ கர்த்தர்களுக்கு கிருபை செய்யும். ஆண்டவரே தனியே வாசம் பண்ணுவார் என்று சொல்லி ஒரு வேறு விருப்பின் அனுபவத்தை கற்றுக் கொடுத்தீங்களே, அந்த அனுபவத்துக்குள்
பாவத்துக்கு விலகி பரிசுத்த ஓட்டத்திலே பரிசுத்தமாய் ஓடத்தக்க ஒரு இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு நீங்க கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த விதத்திலோ எங்களுக்குள் இருக்கிற தேவ பாதுகாப்பை ஒரு நாள் நாங்கள் இழந்து போகாதபடிக்கு, தேவ பிரசன்னத்தை ஒரு நாள் நாங்கள் இழந்து போகாதபடிக்கு கர்த்தர் எங்கள் மேல் நீ கூடவே இருந்து பாதுகாத்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் இன்னும் ஆசீர்வதிங்க, இன்னும் ஆசீர்வதிங்க. ஒருவரும் அருமையான பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பாதபடிக்கு என் தெய்வம் உங்க பிள்ளைகளோடு கூட இருந்து ஆசீர்வதிக்கிற தெய்வமாக நீங்கள் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கொடுத்திருக்கிற சுகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அடிக்கடி வருகிற எல்லா தலைச்சுற்றுகளையும் கர்த்தர் முற்றிலும் மாற்றி கொடுத்து உங்க பலத்தினால் இன்னும் நீங்க இடைக்கட்டி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். சுகர் நிமித்தம் வருகிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்றுங்க. உங்க கருத்துக்குள் அவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதத்தில் பாத்திரமாய் நீங்க எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளை மனதார வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உங்க ஆசீர்வாதம், உங்க பிரசன்னம், உங்க சமாதானம் உங்க பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். தொடர்ந்து அநேக பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு வாங்க. நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய உள்ளமே அப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.